ஸ்டார் படத்துல பண்ண கவின் பண்ண பர்ஃபார்மன்ஸ் கூட இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் பண்ணல. ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து ஸ்டார் படத்தை வந்து பண்ண வேண்டியது, பட் ஸ்டார் படம் வந்து பண்ணல. சோ அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் தான் ஸ்ட்ரெயிட்டா அவரோட படம் வந்து தியேட்டருக்கு வருது. அவர் வந்து ஸ்டார் படம் பண்ணிருக்கலாம்னு நினைப்பீங்களா இல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், இவர் ஒரு வீடியோ கூட போட்டுதான் நினைக்கிறேன். ஸ்டார் படத்தை வந்து கவினை கலாய்ச்சி ஒரு வீடியோ கூட போட்டுதான் நினைக்கிறேன். ஏன் அந்த மாதிரி பேசாத சொல்லி தான் நினைக்கிறேன். நானா சொல்றேன், ஸ்டார் படத்துல பண்ண கவின் பண்ண பர்ஃபார்மன்ஸ் கூட இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் பண்ணல. ஹரிஷ் கல்யாண் பண்ணலையா இல்ல அவருக்கு அந்த மாதிரியான கேரக்டர் படத்துல கேரக்டரும் இல்ல, அது டேரக்டர் தான் தப்பு நான் சொல்லுவேன். அவருக்கு அதுக்கான வாய்ப்பே கொடுக்கல ஹரிஷ் கல்யாணுக்கு. அவர் என்ன காமிச்சிக்கிறீங்க, ஒரு சும்மா ஒரு ஏரியா பையன் வந்து விளையாடுறான், பவுலிங் போடுறான், லவ் பண்றான். இது நான் வந்து படம் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துனே இருக்கும் படம். அப்படியே ஹார்ட் டிஸ்க்ல போட்டு தட்டினா வச்சுக்கோங்க, படம் வந்துனே இருக்கும். வந்து இந்த லால் சலாம், ப்ளூ ஸ்டார், ஜீவா எத்தனை இருப்பேன், வெங்கட் பிரபு, சென்னை 28 எத்தனை இருப்பேன். இந்த மாதிரி கான்செப்ட் எதுக்கு அது? அவருக்குன்னு தனித்தவன் இல்லை, அவரையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஏதோ பண்ணிக்கிறாங்க அவர் வச்சு, சும்மா தான் அது. அவர் ஹரிஷ் எல்லாம் வேஸ்ட். அட்டா சொல்லலாம், அவ்வளோதான்.